பஞ்ச பாண்டவர்கள் விராட்ட தேசத்தில் சென்றார்கள். அந்த தாயக்கட்டை தான் நம்ம விளையாட்டு என்பதற்காக கங்கண் என்கின்ற பெயரோடு யுதிஷ்டிரன் வந்தான். சாப்பாடு தான் நம் உடம்புல சத்துவசுத்தியை வளர்ப்பது என்கிறதுக்காக பீமனானவன் தான் சமையல்காரன் வல்லவதேவனாக சென்றான். அதே சமயத்தில் ஒரு பசு கிட்டேந்து தான் நமக்கு பால் வருதுங்கிறதுக்காக நகுல சகதேவர்களில் ஒருவர் சென்றார். இந்திரியங்களை குதிரைகளை எப்படி ஒரு சாரதி அடக்குகின்றானோ அதுக்காக இன்னொருவன் சென்றான். இதெல்லாம் எடுத்து சுவாமி நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கணும். சைரந்திரி ஸ்திரீயாக தான் திரௌபதி சென்றாள். இது எல்லாம் பெருமாள் நம்மளை ஆட்டி வைக்கிறார். நாட்டியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அர்ஜுனன் சென்றான். அதனால ஒரு வாழ்க்கையில நம்ம எப்படியெல்லாம் இருக்கோம், எப்படி ஒரு சாதாரண வாழ்க்கையில எந்தெந்த ரோல்ல இருக்கோங்கிறதையே அவ தரிச்சுட்டு சென்றார்கள். அதுல நேத்து நம்ம பார்த்தது முதல்ல யுதிஷ்டிரன் யுதிஷ்டிரனை பார்த்து அர்ஜுனன் ஒரு வார்த்தை சொல்றார், வாஸ்தவமான வார்த்தை சொல்றார் பாருங்கோ. மிருதுவாதான்யோ ஹ்ரீமாம்ச்ச தார்மிகா சத்ய விக்ரமஹா ராஜஸ்துவாம் ஆபதா கிருஷ்டஹ கிம் கரிஷ்யசி பாண்டவ. யுதிஷ்டிரனை பார்த்து அர்ஜுனன் சொல்றார், அண்ணா நீங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர், ரொம்ப தர்மப்படி தான் நடப்பேள், புஸ்தகத்துல எதெல்லாம் தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருக்காளோ அதுபடி தான் நடப்பேள். இப்பேற்பட்ட நீங்கள் உங்களையே மறைச்சிண்டு யாரா போக போறேள் அப்படிங்கிறது தான் என் சந்தேகம்னார். அதுக்கு யுதிஷ்டிரன் சமாதானம் சொல்றார், சபாஸ்தாரோ பவிஷ்யாமி தஸ்ய ராஜ்ஞோ மகாத்மனஹ கங்கோ நாம த்விஜோ பூத்வா மதாக்ஷஹ பிரியதேவனஹ. கங்கோ கங்கன் என்கின்ற பேரோடு போவேன்னர். இந்த கங்கன் என்பவர் யார் அப்படிங்கிறதுக்கு பாரத சம்பூல எடுக்கிறார். புரார்ஜுனஸ்யேவ யதிஸ்த்வமேதத் யஸ்யாபி காம்ய பபராம் சபத்னீம் சம்பாத்யகே கிம் நு மமேதி கிருஷ்ண ததா விதம் வீக்ஷ்ய நிருபம் சசங்கே த்ரிதண்டகாஷாய கமண்டலோஜ்வலோ ஜபஸ்புரத்ருந்தபட்டோ யுதிஷ்டிரஹ உபானஹம் தாருமயீம் பதா ஸ்பிருஷன்னுபாத சம்சதி மேதினீஸ்வரீம் த்ரிதண்ட காஷாய கமண்டலுத்விஜா. இவர் போகும்போது சந்நியாசி ரூபம் பூண்டு போனார். இப்போ இதுல பாருங்க, இப்போ யுதிஷ்டிரன் எப்படி சன்னியாசியா போனாருங்கிறதுக்கு முன்னாடி யுதிஷ்டிரன் கங்கனா போகும்போது நான் என்ன பண்ண போறேன்னு சொல்றாருங்கிறத பார்க்கலாம். வைதூர்யான் காஞ்சனான் தாந்தான் பலைர் ஜோதிர் அசைசஹ கிருஷ்ணான் லோஹிதவர்ணாம்ச்ச நிர்விதஸ்யாமி மனோரமான் விராட்டராஜம் ரமயன் சாமாத்யம் சஹபாந்தவம் நச்சமாம் வேத்ஸ்யதே கஷ்சித் தோஷயிஷ்யே சத்தம் நிருபம். சொல்றார், நான் அந்த ராஜாவை மகிழ்வித்து வெவ்வேறு நிறங்களில் கூடி உள்ள தாயங்களை வச்சு அவருக்கு தியூத கிரீடை கத்துத்தருவேன் அப்படின்னு சொல்றார். இருக்கட்டும், இப்ப இதுல என்னன்னா அவர் பொய் சொல்லக்கூடாதுன்னு தர்மபுத்திரன் ஒரு சத்திய சங்கல்பம் பண்ணியிருக்கார், நான் பொய் சொல்ல மாட்டேன்னு. ஆனா இப்ப யார் வேஷம் தரிச்சுட்டு போறார்? சன்னியாசி வேஷம் பூண்டு போறார். முதல்ல சன்னியாசி துறவு பூண்டவர்னா எல்லா சத்தியத்துக்கும் பிரதிநிதி. இவரும் சத்தியத்தை கடைபிடிக்கிறேங்கிறார். ஆனா அசத்தியம் சொல்லிதானே தன்னை ஒரு சன்னியாசின்னு காண்பிக்க முடியும்னு கேட்டா இதுல நல்ல ஒரு விஷயம் கவனிங்க. சந்நியாசாசிரமத்தை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்றேன். நமக்கு பிராமச்சரியம், பிரம்மச்சாரியாக இருப்பது, கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு 4 நிலைகள்ல தக்கி வச்சிருக்கா. இதுல பிரம்மச்சாரி என்பவனுக்கு பொதுவான அர்த்தம் கல்யாணம் ஆகாதவன் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். கிரகஸ்தன் அப்படின்னா கல்யாணம் ஆனவன் அப்படின்னு வச்சுருக்கோம். வானப்பிரஸ்தம்னா வனத்துக்கு புறப்பட்டு சென்று வனத்தில் வசிப்பவன் அப்படின்னு வச்சுருக்கோம். சந்நியாசாசிரமம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு காஷாயம் தரிச்சுட்டு இருக்கக்கூடியவர் அப்படின்னு துறவு பூண்டவர் அப்படின்னு வச்சுருக்கோம். இதெல்லாம் தப்பே இல்லை. ஆனா இதுல ஒரு சின்ன சூக்ஷ்மம் இருக்கு. என்னன்னா கல்யாணம் ஆகாதவன் பிரம்மச்சாரின்னு சொல்றது ஒரு தப்பு, கல்யாணம் ஆனவன் கிரகஸ்தன்னு சொல்றது 2வது தப்பு. சுவாமி எல்லாத்தையும் சரின்னுட்டு இது 2த்தையும் தப்புன்னு விட்டே. இதுல ஒரு விஷயம் சொல்றேன். குழந்தை அம்மாவின் கர்ப்பத்துல இருக்கு. யாருன்னா உத்தரா அப்படின்னு பேரு. இந்த உத்தரைக்கும் விராட்ட பர்வாக்கும் சம்பந்தம் உண்டு. ஏன்னா இந்த உத்தரை என்பவளுக்கு தான்
அர்ஜுனன் பிருஹன்னளாங்கிற பேர்ல நாட்டியம் கத்து தர போறான். இந்த உத்தரையை தான் அர்ஜுனன் பிள்ளை அபிமன்யு கல்யாணம் பண்ணிக்க போறான். அபிமன்யு சக்கரவியூகத்தில் மரித்த பிறகுதான் இந்த குழந்தையை ரட்சிப்பதற்காக அந்த உத்தராவின் மாமியார் சுபத்ரா, சுபத்ராவின் சகலத்திரியாக இருக்கக்கூடிய திரௌபதி, இவர்கள் இருவருக்கும் மாமியாரா இருக்கக்கூடிய குந்தி, 4 பேரும் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி பண்ணா. கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி பண்ண உடனே பெருமாள் அந்த இடத்துல வந்தார். அப்போ வந்துட்டு அங்குஷ்டமாத்திர புருஷகான்னு அந்த குழந்தையை சுத்தி ரக்ஷணம் பண்ணார். குழந்தை சுத்தி பார்த்தது, நம்மளை ரக்ஷணம் பண்றவர் யாருன்னு பார்த்தது. பரின சுத்தி, ஈக்ஷதே பார்த்துட்டே இருந்தது. ஈக்ஷதே பரீட்சித் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேர் ஏற்பட்டது. குழந்தை பிறந்தது. பிறந்த பிறகும் குழந்தை ஒரு கட்டையை போல் கிடந்தது. உயிர் மூச்சு பேச்சு அழுகை எதுவுமே இல்லை. அப்போ அந்த குழந்தைய பார்த்த உடனே ஒரு அசரீரி வாக்கியம் சொல்லித்தான். எவன் ஒருவன் பிரம்மச்சாரியோ, எவன் ஒருவன் பொய் சொல்லாதவனோ, இந்த 2ம் செய்தவன் தீண்டினால் இந்த குழந்தை பிழைக்கும்னு சொல்லிட்டார். சுத்தி ரிஷிகள்லாம் இருக்கா. அவளுக்கு ஒரே பயம் வந்துருத்து. நிறைய பேர் அதில் பிரம்மச்சாரிங்கிற பேரோட இருக்கா. பல பேர் உண்மை சொல்றேங்கிற சத்தியம் வத தர்மஞ்சர அப்படிங்கிற அளவில் இருக்கா. இவ தொட்டுட்டு குழந்தை பிறக்கலைன்னா ஏதோ ஒன்று தப்பாயிடுதுன்னு அர்த்தம் இல்லையா. அவள்லாம் இன்னைக்கு குழந்தைய தொடப்படாதுன்னு ஒரு சபதம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. அம்மா அழுதுன்னு இருக்கா. பார்த்தா சுத்தி ஒருத்தர் இல்லை, ஒருத்தர் நின்றுருக்கார். யாருன்னா கிருஷ்ணர் மட்டும் நின்றுருக்கார். இது 2ம் அவருக்கு பொருந்தாது. பிரம்மச்சாரியான்னு கேட்டால் 16,108 பத்னிகள் இருக்கிறதா நமக்கே பாகவதத்தில் தெரியுது. 2வது ஆண்டாள் சொல்றா, மாலாய் பிறந்த நம்பியை மாலையே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. எவ்வளவு பொய் சொல்லியிருக்கான், 1 2 அவ்வளவு பொய் சொல்லியிருக்கார். அதனால பொய் நிறைய சொல்லியிருக்கார். நிறைய பத்னிகள் உண்டு, அதனால பிரம்மச்சாரி இல்லை. இது 2மே அவருக்கு பொருந்தாதுன்னு தாய் வச்சுனுட்டா. ஆனால் பாவம் அவரை தப்பா பார்க்கப்படாது. கிருஷ்ணா நீ தொடுனா. அவர் தொடும்போது சொன்னார், எதிமே பிரம்மச்சரியம் சியாது சத்தியம் சம் அவ்யாஹதம் ஏன ஜீவது பாலகா. நான் பிரம்மச்சாரி என்பது சத்தியமானால், நான் பொய் சொல்லாதவன் என்பது சத்தியமானால் இந்த குழந்தை பிழைக்கட்டும்னார். ஓன்னு அழ ஆரம்பிச்சுடுத்து. இதுலேருந்து உலகத்துக்கே ஒரு விஷயம் புரிஞ்சுது. அப்படின்னா கிருஷ்ணர் பிரம்மச்சாரின்னு எப்படி சார் இதில் ப்ரூவ் ஆகுதுன்னு கேட்டால் நன்னா யோசிங்கோ. பிரம்மச்சரியம், பிரம்மச்சாரிங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ். இப்போ நம்ம ஃபேஸ்புக்லலாம் இன் அ ரிலேஷன்ஷிப், சிங்கிள், மேரீடுன்னு வச்சுக்கணும் பாருங்க. அதெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ். ஆனால் பிராமச்சரியம்ங்கிறது ஒரு தன்மை. அந்த பிராமச்சரியம்ங்கிறது எப்போது பொதுவாக ஒரு ஆணுக்கு நிலைக்கும் என்றால், கல்யாணமாவதற்கு பூர்வம் ஒரு பெண்ணின் சம்பந்தம் இல்லாமல் போனாலும் ஒன்றும், கல்யாணமான பிறகும் சாஸ்திரம் சொன்ன சில நாட்களில் மட்டும் பத்னியோடு உறவு கொள்ளாவிடில் அவன் கல்யாணமான பிறகும் பிரம்மச்சாரியே. நான் சொல்றது அர்த்தம் புரியுறதா பாருங்க. சாஸ்திரத்துல சொன்ன நாட்களில் பத்னியோடு உறவு கொள்ளாவிடில் அந்த நாட்களை மட்டும் விட்டுட்டா அவன் கிரகஸ்தனான பிறகும் பிராமச்சரியத்தை தான் கடைப்பிடிக்கிறான்னு ஒரு சாஸ்திரம் உண்டு. இதுக்கு ஒரு சுலபமான உதாரணம் யார் தெரியுமோ? பீஷ்மாச்சாரியர். பீஷ்மர் பிராமச்சரியத்தை கடைபிடிச்சவர், ஆனா கிரகஸ்தர். கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள வந்துட்டு பிராமச்சரியத்தை கடைபிடிச்சார். இதுக்கு ஒரு 2 விஷயம், 2 மினிட் எக்ஸ்ட்ரா எடுத்துனுட்டு விஷயத்துக்கு போயிடலாம். என்னன்னா, வேதம் நன்னா ஒரு பாடசாலையில் ஒரு ஆச்சாரியன் கீழே படித்த பிறகு சமாவர்த்தனம்னு ஒன்று நடக்கும். அது இந்த கரண்ட் டே கான்டெக்ஸ்ட், இட் இஸ் கால்ட் த கிராஜுவேஷன் செரிமனி. இப்போ படித்து முடிச்சுட்டா ஒரு கிராஜுவேஷன் செரிமனி நடந்து கோட்டெல்லாம் போட்டு அந்த கேப் எப்படி மேலே போடுவா, டக்குன்னு அவன் ஃபோட்டோகிராஃபில் ஒன்று பிடிப்பான். இதானே கிராஜுவேஷன். அந்த காலத்தில் வேதிக் எஜுகேஷனில் கிராஜுவேஷனுக்கு சமாவர்த்தனம்னு பேர். அப்போ அந்த பிள்ளை வைதீகம் படித்து முடிச்சுடுத்துன்னா என்ன பண்ணுவான்னா, மஞ்சளில் நன்னா ஜலத்தில் நன்னா கலந்துட்டு அந்த பிள்ளைக்கு வேத மந்திர கோஷத்தோடு நன்னா ஸ்நானம் பண்ணி வைப்பா. அதுதான் கிராஜுவேஷன் செரிமனி, அதுதான் சமாவர்த்தனம். அந்த சமாவர்த்தனம் நடக்கும்போது அந்த பிள்ளை குளிச்ச பிறகு, இந்த மஞ்சள் நீராடின பிறகு, அப்போ அதுக்கு ஒரு தகுதி வந்துடும். என்னன்னா, பஞ்சகச்சம் அப்பவே உடுத்திக்கலாம் அந்த பிள்ளை. 3 பூணல் 6 பூணல் ஆயிடும். எதெல்லாம் நம்ம இப்போ கல்யாணத்துக்கு சான்றா வச்சுட்டு இருக்கோமோ அப்பவே அதெல்லாம் நடந்துரும். ஆனா ஒண்ணு, அப்போ அந்த குளிச்ச உடனே அந்த 6 அந்த பிரம்மச்சாரி கட்டு பஞ்சகச்சம் ஆறுதோனோ, 3 பூணல் 6 பூணல் ஆறுதோனோ, அப்போ அந்த பிள்ளைக்கு ஸ்நாதகன்னு பேரு.
இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனாலும் பழகி போயிடும் உங்களுக்கு. ஸ்நாதகன்னு பேர். இப்போ இந்த பிள்ளை பிரம்மச்சாரியும் இல்லை, கிரகஸ்தனும் இல்லை, வானப்பிரஸ்தனும் இல்லை, சன்னியாசியும் இல்லை, ஒரு ஆசிரமத்திலையும் இல்லை. ஆசிரமம்னா ஒரு ஸ்டேஜ். ஆசிரமத்தில் இல்லாதவனுக்கு அனாசிரமின்னு பேர். அனாசிரமி தினமேகம்னு திஷ்டேதன்னு ஒரு சாஸ்திர வாக்கியம் இருக்கு. ஒரு நாள் கூட ஆசிரம தர்மத்தை கடைப்பிடிக்காம இருக்கக்கூடாதான். யூ ஷுட் எய்தர் பி அ பிரம்மச்சாரி ஒரு கிரகஸ்தா ஆர். அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா, ஒரு ஆண், அது சரியோ தப்போ சொல்றேன், பத்னி சிறு வயதில் பிள்ளை பெற்ற போது இறந்துட்டா அடுத்த கல்யாணம் பண்ணிப்பா. ஏன்னா ஏன்னா பத்னியை இழந்துட்டா மிருததாராகான்னு பேரு. மிருததாராகான விதுரன்னு பேரு. விதுரனா இருந்துட்டா அக்னி காரியம் பண்ண முடியாது. அப்புறம் அவர் ஒரு தேவசம் ஸ்ராத்தம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த காலத்துல ஒரு ரூல் வச்சுட்டு இருந்தா. இட் குட் ஹவ் பீன் ஃபார் அதர் ரீசன்ஸ். ஐ எம் நாட் டினைங் இட், ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் இட் ஈதர். ஆனா இருக்கிற விஷயத்த சொல்றேன். இப்ப அனாசிரமி தினம் ஏகம்ன திஷ்டேத, ஒரு நாள் கூட ஆசிரமம் இல்லாம இருக்கக்கூடாதா? இப்போ நான் என்ன சொன்னேன், சமாவர்த்தனம் ஆயிடுத்து, மஞ்சள் நீரில் குளிச்சாச்சு, இப்போ இந்த பிள்ளை பஞ்சகச்சம் உடுத்திண்டாச்சு, 3 பூனல் 6 பூனல் ஆயிடுத்து. ஆனாலும் இந்த பிள்ளை இது வரைக்கும் ஸ்நாதகனான அனாசிரமி தான். சரி, இப்போ எப்போ சரி இவர் ஆசிரம தர்மத்தை கடைப்பிடிக்கலாம்னா, அந்த சமாவர்த்தனத்திலேருந்து ஒரு வாரத்துக்குள்ள he has to decide whether he has to become a grihastha or a sannyasi. ரொம்ப டிலே பண்ணிட்டே போக முடியாது. கொஞ்சம் பார்த்துக்கலாம், நான் மேல் படிப்பு படிச்சுட்டு பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் மேல், அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஒரு வாரத்துக்குள்ள நடந்தாகணும். ஒன்னும் சன்னியாசி ஆகணும், இல்லாட்டா கிரகஸ்தன் ஆகணும். கிரகஸ்தனா பூர்ணமா ஆகணும்னா கல்யாணம் நடக்கணும். சன்னியாசி ஆகணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசி ஆயிடணும். இப்போ தேவவிரதன்கிற கங்கையினுடைய பிள்ளைக்கு வேத பாடசாலால வேத ஞானம் எல்லாம் முடிஞ்சுட்டு சமாவர்த்தனம் ஆயிடுத்து, ஸ்நாதகனா ஆயிட்டார், அனாசிரமி ஆயிட்டார். இப்ப அவர் என்னவா ஆயிருக்கலாம்? சன்னியாசியா இருக்கலாம், இல்லாட்டா கிரகஸ்தனா இருக்கலாம். நிச்சயமா சன்னியாசியா அவர் இல்லை. ஏன்னா சன்னியாசி போர்க்களத்துல எல்லாம் சண்டை போட முடியாது இல்லையா? சன்னியாசி தனக்கு பிடிச்சதை சாப்பிட்டு போர்க்களத்துல சண்டை போட்டுலாம் பண்ண முடியாது. எப்போ இவர் சன்னியாசி ஆகலியோ அப்படின்னா கிரகஸ்தனா தான் இருந்திருக்கணும். இது எப்படி சார் தெரியுதுன்னா, பீஷ்மர், அதாவது பீஷ்மருங்கிற தேவவிரதன் சமாவர்த்தனமான பிறகு அவருக்கு ஒரு பொண்ணை குறிச்சு வச்சுட்டா. அது யார் அந்த பொண்ணுங்கிறதுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்றேன். மகாபாரதத்துல நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. நம்ம படிச்சது ஒரு விதம்னா அதுக்குள்ள நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. பீஷ்மர் ஏன் அவருக்கு எப்படி அந்த பொண்ணை குறிச்சு வச்சான்னு சொல்றேன். பூர்வ ஜன்மத்துல அஷ்டவசுக்கள்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? 8 வசுக்கள். அதுல 8வது வசுவோடைய பத்னி என்ன பண்ணிட்டான்னா, ஒரு ஆசிரமத்துல ஒரு ரிஷி கிட்ட இருந்த ஒரு பசுவை பார்த்துட்டான். அந்த பசு கேட்டதெல்லாம் கொடுக்கும். நீங்க பக்கத்துல போயிட்டு இன்னைக்கு மெந்திய குழம்பு வேணும்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, மெந்திய குழம்பு கொடுத்துரும். அது எது வேணாலும் கொடுக்கும். நீங்கள் ஏதாவது நீங்கள் 8 கல் பேசரி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, கொடுத்துரும். அப்புறம் நன்னா 10-6 ஒரு பிரமாதமான வேஷ்டி ரெட்டை போயிட்டு போட்டு வேணும், அது கொடுத்துரும். எது வேணுமோ கொடுக்கும். இவளுக்கு ஒரே ஆசை, அந்த பசு தனக்கு வேணும்னு. ஆத்துக்காரர்கிட்ட போய் கேட்டா, 8வது வசு கிட்ட போய் கேட்டா, எப்படியாவது இதை திருடின் வாங்கும்னு. பாவம், அவருக்கு ட்ரைனிங் சரியா இல்லை, திருடிலாம் அவருக்கு பழக்கமே இல்லை. அவர் என்ன பண்ணிவிட்டார், தனக்கு மூத்தவாளா இருக்கக்கூடிய 7 வசுக்கள் கிட்ட சொன்னார், நான் திருடுறேன், நீங்க கூட இருந்து யாராவது வராளான்னு மட்டும் பாருங்கன்னார். அவ சொல்லிட்டா, எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா வம்பு. இல்லை நீங்க சும்மா பக்கத்துல நீங்க ஒண்ணு திருட வேண்டாம், நீங்க அங்க இருந்தா போறோம்னா. இவர் திருடினார். ஆனா திருடும் போது கொஞ்சம் அடையாளம் எல்லாம் வச்சுட்டு போயிட்டார். அப்ப அந்த ரிஷி கண்டுபிடிச்சுட்டார் 8வது வசுவை. he was caught என்ன ஹேண்டட், ரெட் ஹேண்டட். அதனால ரெட் ஹேண்டடா பிடிச்ச உடனே அந்த பத்னியும் கூட நின்றுட்டு இருக்கா, 7 வசுக்களும் அங்க நின்று இருக்கா. அப்போ அவர் சாபம் கொடுத்தார், நீங்க அஷ்டவசுக்கள் தேவலோகத்துல இருந்து முக்கியமான காரியம் பண்ண வேண்டியவா, இந்த மாதிரி வேண்டாத காரியம் எல்லாம் பண்ணதுனால நீங்கள் பூமியில் பிறப்பீர்கள்னு சொல்லிட்டான். அந்த காலத்து தேவலோகத்துல நீங்க பூமியில பிறக்கிறேன்னு சொல்லிட்டா ஓன்னு அவள் அழ ஆரம்பிச்சுடுவா. நம்ம என்னமோ ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் பாருங்க, பூமினா அவளுக்குலாம் ஒரே துக்கம், அதனால ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டா. அப்போ அந்த 7 வசுக்கள் சொன்னா, இதை பாருங்க சார், நாங்க பண்ணது வேணா தப்பா இருக்கலாம், ஆனா we were reluctant, நாங்க வேண்டான்னு தான் சொன்னோம், சும்மா கூட இருந்து யாராவது வராளாங்க மட்டும் பார்த்தோம். அப்போ அந்த ரிஷி சொன்னார், சரி உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறேன், பூமியில நீங்க அத்தனை 7 பேரும் பிறப்பேள்,
பிறந்த அடுத்த செகண்டே நீங்கள்லாம் மரணம் அடைந்து விண்ணுலகத்துக்கு வந்துருவேள். அப்ப அந்த 8வது வசு கேட்டான், நேக்கு நீ பூமியில பல பல வருஷம் இருந்து கஷ்டப்படுவ. அந்த 7 வசுக்கள் தான் சாந்தனுவுக்கும் கங்கைக்கும் குழந்தைகளா பிறந்து இறந்து மறுபடியும் போயிடுறா. 8வது வசு தான் பீஷ்மர் ஆயிடுதா. இப்போ ஒரு பகுதி இதுல விட்டு வச்சிருக்கேன். என்ன? அந்த ஒய்ஃப் அவ தானே ஆரம்பிச்சு வச்சா. அப்போ அவளுக்கு ஒரு சாபம் என்னன்னா, அவளும் பூமியில பிறப்பா அப்படின்னு. அவள்தான் அடுத்த ஜென்மத்துல தேவவிரதனுக்கு கல்யாணம் குறிச்சு வச்ச பொண்ணு. அவளுக்கும் இவருக்கும் தான் கல்யாணம் நடந்திருக்கணும் ஒரு வாரத்துல. அந்த ஒரு வார கேப்ல அவர் பஞ்சகச்சமெல்லாம் உடுத்தி பூணல் எல்லாம் மாத்திண்டு அனாசிரமியாக இருந்து கிரகஸ்தாசிரமத்தை தரிக்கணும்னு போகும்போதுதான் அப்பா சத்தியவதியை லவ் பண்றாருன்னு அவர் தெரிஞ்சுடுத்து. நான் உங்களுக்கு அந்த கான்டெக்ட் புரியுறதா? அப்பதான் டிரைவர் கிட்ட போய் கேட்கிறார். டிரைவர் அந்த வேடுவச்சேரியில கொண்டு விடுறார். அப்பா அவா கிட்ட கேட்டா அப்போ ஒரு வார்த்தை சொல்றார் பீஷ்மர், அத்தியமே பிரபிருதி, இன்னிலேந்து நான் பிரம்மச்சாரியா இருக்கேன் அப்படின்னார். அவர் ஏற்கனவே பிரம்மச்சாரியா இருந்தா யாராவது என்ன சொல்லியிருப்பார், நான் எப்பவுமே பிரம்மச்சாரி, இனிமையும் பிரம்மச்சாரியா இருப்பேன் தான் சொல்லியிருப்பார். இன்னிலேந்து நான் பிரம்மச்சாரியா இருப்பேன்னு சொன்னா அத்தியன்னுட்டார், இன்னிலேந்துனார். அப்படின்னா நேத்து வரைக்கும் அவர் பிரம்மச்சாரி இல்லைன்னு தெரியறதா? அப்படின்னா அந்த பெண்ணை மனதால் வரித்து விட்டார்னு அர்த்தம். அப்போ அவர் அனாசிரமியிலேந்து கிரகஸ்தனா ஆயிட்டார்னு அர்த்தம். கிரகஸ்தனானவனுக்கு மட்டும்தான் அக்னி காரியம் பண்றதுக்கான தகுதி உண்டு. எப்படி இவர் அக்னி காரியம் பண்ணார்னு தெரிஞ்சதுன்னா, அந்த காலத்துல 5 நாள் கல்யாணம்னு நடக்கும். அப்ப என்ன பண்ணுவான்னா, ஒரு நாள் அந்த பெண்ணும் பிள்ளையும் அக்னி காரியத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு ராத்திரி அந்த அக்னி பக்கத்துல படுத்துப்பா. அன்னிலேருந்து அந்த பிள்ளை 3 வேளையும், ஒரு நாள்ல 3 வேளை அக்னி காரியம் பண்ணின்னு வரணும். தாட்சிணாக்னி, கார்ஹபத்தியம், வைஸ்வானரம் இதெல்லாம் பண்ணின்னு வரணும். இந்த 3 விதமான அக்னி காரியம் ஒரு நாள்ல பண்ணா அதுக்கு திரேதா அக்னின்னு பேரு. 3 விதமான அக்னி. அதை பண்ணிட்டே இருக்கணும், நீங்க அணைக்கவே கூடாது. அது பண்ணிட்டே இருக்கணும், 3 வேளை பண்ணணும், 365 நாள் பண்ணணும், இருக்கிற வரைக்கும் பண்ணணும். மரித்த பிறகு எந்த அக்னி ஆத்துல எரிஞ்சுட்டு இருக்கோ அந்த அக்னியை கட்டையில எடுத்துன்னு வந்துதான் இவருடைய பிரேதத்துக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணுவா. சும்மா சீட்டா மேட்ச் பாக்ஸ் பச்சக்குன்னு ஏற்றி அதெல்லாம் பண்ணவே முடியாது. அது அவரோட அக்னியிலேருந்து தான் பண்ணணும். இன்னொருத்தரோட அக்னிஹோத்திரத்துலேருந்து அக்னி எடுத்துன்னு வர முடியாது. பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்துட்டு யுதிஷ்டிரன் ராஜாவாயிட்டான்னு தெரிஞ்சுண்டு சரீரத்தை விட்டு ஆத்மா விலகி உத்தராயண புண்ணிய காலத்துக்காக காத்துட்டு உயிரை விடும்போது கிருஷ்ணர் அந்த இடத்துல பிரத்யட்சமாய் சொல்றார், யுதிஷ்டிரா அவருக்கு குழந்தை இல்லை, நீ அவருக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணி வை. பீஷ்மர் பண்ண திரேதாக்னியான அக்னிஹோத்திரத்திலேந்து அக்னியை எடுத்துன்னு பண்ணுன்னு மகாபாரதத்து ஸ்லோகம். எப்போ இவர் இன்னிலேந்து நான் பிரம்மச்சாரின்னு சொன்னாரோ அப்போ முன்னாடி வரைக்கும் பிரம்மச்சாரி இல்லைன்னு அர்த்தம். எப்போ இவருக்கு அந்திம சம்ஸ்காரம் அக்னியிலேந்து பண்ணியிருக்காரோ அப்படின்னா கிரகஸ்தனா வாழ்ந்தாருன்னு அர்த்தம் உண்டு. அப்படின்னா பீஷ்மர் கிரகஸ்தனானாலும் பிராமச்சரியத்தை கடைப்பிடிச்சார். கிருஷ்ணர் கிரகஸ்தனானாலும் பிராமச்சரியத்தை கடைப்பிடிச்சார். ஆயிடுதா? இது பிரம்மச்சாரிக்கும் கிரகஸ்தனுக்கும் ஒரு யுத்தம் ஆயிடுதா? வானப்பிரஸ்தம்ங்கிறது கிட்டத்தட்ட ஆப்ஷனல் தான். அந்த காலத்துல வனம்னு ஒண்ணு இருந்தது, போயிட்டு இருந்தா. இப்பெல்லாம் கோச்சுண்டாலும் நமக்கு வனமே இல்லை போறதுக்கு. அதனால இப்ப 3வது ஆசிரமம் கிட்டத்தட்ட ஆப்சலீட்டா தான் இருக்கு. 4வது ஆசிரமம் சந்நியாசம். இந்த சந்நியாசத்துல இப்ப நம்ம சித்தாந்த ரீதியா பார்த்தோம்னா, அத்வைத சித்தாந்தத்துல தசநாமின்னு ஒண்ணு உண்டு. அது என்னன்னா, தீர்த்த, சரஸ்வதி, பாத, இந்த பாரதி, இந்த மாதிரி பட்டங்கள் ஒரு 10 கொடுத்திருக்கார் ஆதிசங்கர பகவத் பாதர். இதுல ஒவ்வொரு மட்டத்திலையும் சில பெயர்கள் வரும். இப்ப காஞ்சி மட்டத்துல பார்த்தேன்னா சரஸ்வதின்னு ஒரு பட்டம் வரும். சில மட்டங்கள்ல மாறும். இப்போ அத்வைதத்துல பொதுவா கிரமமா சந்நியாசத்தை கடைப்பிடிக்கிறவா என்ன பண்ணுவானா, ஒன்னும் பிராமச்சரியாசிரமத்திலேந்து, பொதுவா பிரம்மச்சாரிகள் தான் இன்னி வரைக்கும் ரொம்ப நிறைய பேர் சந்நியாசத்துக்கு வந்திருக்கா அத்வைத்தத்துல. அதுக்காக கிரகஸ்தாசிரமத்திலேயும் சந்நியாசம் வரக்கூடாதுங்கிறது இல்லை. இப்போ அனந்தராம தீட்சிதர்வாள் இருந்தார், கிரகஸ்தனா தான் இருந்தார். ஆனா ஆபத் சந்நியாசம்னு ஒன்னும் தான் பரமபதிக்கிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டார். அதனால கிரகஸ்தத்துலேருந்தும், சுவாமி நீங்க விராட்ட பருவம் சொல்ல போறேளா இல்லையா? இப்போ அதுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், கவலைப்படாதீங்க. இப்போ அவர் வரலாம்.
இப்போ இந்த சந்நியாசாசிரமம் வாங்கிக்கும் போது அத்வைத்தத்தில் என்ன ஒரு மரபுனா, பூணலை அறுத்து சிகையை எடுத்து ஏகதண்டத்தை பிடிச்சுக்கணும். ஏகதண்டம்ங்கிறது சித்தாந்த ரீதியா பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ தெய்வைகநாபரஹா இது வேதாந்த டிண்டிமஹா. ஒரே பிரம்மம் ஒரே தத்துவம் தான் லோகத்துல உண்டு. பிரம்ம தத்துவங்கிறதுக்காக பூணலை அறுத்துட்டு சந்நியாசாசிரமத்தை கடைப்பிடிப்பா. இது ஒன்றும். இதே ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல சம்பிரதாயத்துல பிரம்மச்சாரியா இருக்கக்கூடியவாளும் சந்நியாசத்துக்கு வரலாம். யாருன்னா பரகால மட்டம்னு கேள்விப்பட்டிருப்பேளோ தெரியல. பரகால மட்டத்துக்கு முதல் ஆச்சாரியனாக இருந்த வீரவல்லி ஹஸ்தீஷருங்கிற பிரம்மதந்திர ஸ்வதந்திர ஜீயர் பிரம்மச்சாரியா இருந்து சந்நியாசத்துக்கு வந்தவர். ஆனா பொதுவா ஸ்ரீ வைஷ்ணவத்துல நிறைய பேர் கிரகஸ்தாசிரமத்திலேருந்து தான் சந்நியாசத்துக்கு வருவா. அப்ப என்னன்னா பூணலை அறுக்க மாட்டா. பூணல் உண்டு, சிகை உண்டு. கர்மா சரீரத்தோடு சம்பந்தம் பெற்றது, அதனால கர்மாவை விடக்கூடாதுங்கிறதுக்காக அப்போ 3 தண்டத்தை பிடிச்சுப்பா. அவளுக்கு திருதண்டிகள்னு பேரு. சித்து அச்சித்து ஈஸ்வரன், அதுல 3 தண்டத்தை பிடிச்சுப்பா. சின்னதா ஒண்ணு உண்டு, உபதண்டம்னு ஒண்ணு உண்டு, மேல பட்ட வஸ்திரம்னு ஒண்ணு உண்டு, இந்த துவஜபட்டம்னு உண்டு. இதை வச்சுட்டு அவ வருவா. இப்ப இதுல என்னன்னா சந்நியாசம்னு இது 2 வகை சொல்லிட்டேன்னா, 3வது விதம் ஒண்ணு உண்டு. என்னன்னா இதுக்கு ராமானுஜர் ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கார். வேதம் என்ன சொல்லி எடுத்து, சன்னியாசி ஆனவாளுக்கு தான் மோட்சம்னு கொடுத்து. எவ்வளோ பேர் ஆக போறேள்? ஏன்னா சன்னியாசி ஆனாதான் மோட்சம்னு கொடுத்து வேதம். சந்நியாச யோகான் அப்படின்னு வேதம் சொல்லி எடுத்து. சன்னியாசி ஆனாதான் மோட்சம்னா ஆதிசங்கரர் எப்படி இன்டர்பிரட் பண்ணார்னா, அந்தணன் ஆணாக பிறந்த அந்தணன் சந்நியாசம் தரித்து அவனுக்கு மோட்சம். அப்படின்னா மோட்சம் யாருக்கு கிடைக்கும்? சன்னியாசிக்கு. யாரு சன்னியாசி ஆகலாம்? ஆண். எந்த ஆண்? அந்தணனாக பிறந்த ஆண். சுவாமி அப்படின்னா வைஷ்யர்கள் க்ஷத்ரியர்கள் அவள்லாம் தெரியல சுவாமி, ஸ்திரீகள் தெரியல. இப்போ இது எப்படி சரிப்படுத்துறதுன்னு ராமானுஜர் யோசிச்சார். சம்யக்கு நியாசகா சந்நியாசகான்னு ஒரு அர்த்தம் உண்டு. சந்நியாசினா பத்னி சொத்து பத்த விட்டவன் மட்டும் இல்லை, என் ஆத்மாவை ரட்சிக்கின்ற பொறுப்பு என்னுடையது அல்ல பகவானுடையதுன்னு விட்டவனும் சந்நியாசி. அப்படின்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுண்டே எவன் ஒருத்த மனசால இந்த ஜீவாத்மாவை ரட்சிக்கிறது பகவான்னு சொல்றாளோ மனசளவில் அவன் சன்னியாசி. அப்படின்னா இந்த எண்ணத்தோட யாரெல்லாம் உலகத்துல இருக்காளோ அத்தனை பேருக்கும் மோட்சம் உண்டுன்னு விட்டாரா. அப்படின்னா யுதிஷ்டிரன் கிரகஸ்தனான பிறகும் மனசளவில் நான் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி பண்ணிட்டேன்னு சொன்னதுனால அவர் சன்னியாசி. அதனால அவர் திருதண்டத்தையும் சிகையும் பூணலையும் வச்சுட்டு இருக்கும் போது அவர் எதையும் அறுக்க வேண்டிய நெசசிட்டி பொய் சொல்ல வேண்டிய நெசசிட்டி இல்லை. நான் சன்னியாசினர், என் ஆத்மாவை ரட்சிக்கிற பொறுப்பு பகவான் கிட்ட விட்டுதுனர். அது விராட்ட ராஜாக்கு புரியல. அதனால யுதிஷ்டிரன் பொய் சொல்லல அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு நாள் சொன்னேன்.